Oman trip, and we are going to Barkit Al Maus. It's one of the city which was built in the ancient times in mud. So we are going to see that city and we'll forward go for the other location. So beautiful, so elegant, just looking like a wow. மக்களே, யூஏக்கு அப்புறமா என்னோட முதல் வெளிநாட்டு பயணம். அதாவது நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா ஒமானில் இருக்கிறேன். ஒமானில் இருக்கக்கூடிய பர்கத் அல் மஸ்க் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் நாங்கள் நீங்கள் பார்க்க வந்துருக்கோம். இந்த இடத்த போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க மண்ணால் கட்டக்கூடிய வீடுகள். இதுக்கு முன்னாடி வந்து அரப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடுகள், அவங்களோட கட்டமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கால்வாய் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து தங்களோட புழக்கத்துக்காக எடுக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர். இந்த இடத்தோட ஹைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஊர் இருக்கிற மாதிரி அவங்க இருந்துச்சு. லைக் நம்ம இருக்கிற ஒரு ஊர், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து எல்லாமே பக்கத்தில் இவங்க எல்லாமே ஒரு மாதிரி கூட்டமாக நெரிசலில் வாழக்கூடிய மக்கள். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இயல்பு இருந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊருக்குமே இந்த கால்வாய் வந்து கனெக்ட் ஆகும். அவங்களோட தண்ணி பயன்பாடு எல்லாமே இந்த கால்வாயில் வந்து அவங்க எடுக்கிறத நம்ம வந்து இதை பார்க்குறதுலேயே ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஸோ வெளியிருந்து பார்க்கும்போது இது இந்த இடத்துல யாரோ வந்து உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் அவங்களோட வீட்டுக்குள்ளே எப்படின்னு பாருங்கள். ரொம்பவே குட்டியான ஒரு ஸ்பேஸ் தான் சொல்லலாம். உள்ள வவ்வால்லாம் ஓடுது. உள்ள கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். வவ்வால்லாம் இங்கே இருக்குது. உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக கட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்லேயே நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கதவுகளுமே இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப பெருசு அப்படிலாம் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹைட் எவ்வளோ இருக்குது. ஸோ நமக்கு வீட்டோட கதவுக்குள்ள ஏரியா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்களோட எல்லா வாசலுமே ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப பெருசு அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சேஃபாக போகணும் இந்த இடத்துக்குலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட்டிருக்காங்க. ஸோ பக்கத்துலலாம் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்துருக்காங்க அவங்க எல்லாருமே. அவங்க வந்து அசிஸ்டன்ட் கிரியேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட வீடுகள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த ஏரியாவே இருக்குது முழுக்க. இந்த ஏரியா முழுக்க ஒரு மாதிரியான மலையோட மேட்டு பகுதியிலேயே வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஏறுறது எல்லாமே நமக்கு ஒரு மலை ஏறுற ஃபீல் நமக்கு இருக்குது. இந்த வீடுகள் எல்லாமே பாறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லும் ப்ளஸ் களிமண். ஸோ அந்த களிமண் மட்டுமே வச்சு இந்த வீடுகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க.
ancient bullet from 1000 years. British. So bullet oda thota. When they shoot kara so lakko hachte niche गिर जाती. Come friend. It is from British காலத்துல உள்ளது. இப்போ நான் இந்த ஊரோட மேல் பகுதியில் இருக்கேன், கிட்டத்தட்ட லாஸ்ட் ஏரியாவில் தான் நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து எவ்வளோக்குள்ள நெருக்கமாக வந்து அவங்களோட வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியும். ஸோ இங்கே இருந்த மக்கள் எல்லாருமே இப்போ வந்து பரிணாம வளர்ச்சி காரணமாக பெரிய பெரிய வீடுக்கு போயிட்டாங்க, ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ நாகரிகம் வளர்ந்ததோட இதுதான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், இது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடுகளாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களோட பழைய நாகரிகங்களில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வீடுகளோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னுமே அவங்க பாதுகாப்பாக பார்த்துட்டு வராங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல, பட் எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது. இங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லேஜ் தெரியுது. ஸோ அது ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து அப்படியே ஒரு கால்வாய் வருது. ஸோ அந்த கால்வாயிலிருந்து தண்ணி நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேராக இந்த ஊருக்கு வரும். ஸோ இங்கே வந்து பயன்பாட்டுக்கு மக்கள் எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கப்புறமா இது வந்து அகெயின் நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து இன்னொரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே போவோம். இங்கே இந்த இடத்துல பார்த்தா தெரியும், கொஞ்சம் தள்ளி இந்த வீடு ஏரியாவுக்கு தள்ளி அங்கேயும் கொஞ்சம் பழைய வீடுகள் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஓமனில் வந்து பார்த்தோம், நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். இந்த இடம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து பைபிள் ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டோரிஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்க முடிச்சல அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு வியூ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிச்சு. லைக் இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் திங். ஸோ நான் சொன்ன மாதிரி இது இன்னொரு ஊர் அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ கால்வாய் மறுபடியும் இந்த வழியாக போய் ஸோ அந்த ஊருக்கு போகுது. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த பக்கத்துக்கு கால்வாயை எடுத்து கால்வாயிலேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பேரிச்சம்பழ மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறையா ஆடுகள்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க எல்லாருமே, அதாவது ஓமனில் வந்து நான் 2-3 இடம் போனேன். எல்லா இடமே எப்படின்னா இவங்க வந்து மலையை சுற்றியே இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை அடிவாரத்தை சுற்றியே வந்து அவங்களோட சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்த சுற்றி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த என்ட்ரன்ஸ், இந்த பர்கத் அல் மஸ்ஜித் அதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கஃபே இருக்குது. அதோட செட்டப்பும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு சில் பண்ணிட்டு பேசி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து கிளம்பினோம். அந்த வியூ நமக்கு வந்து ரொம்பவே பீஸ் அண்ட் காமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய இடங்களை போய் பாருங்கள். ட்ராவல் கிவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரிஸ். ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, லைக் மோர் ஃபன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் மறுபடியும் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் பீச் பாய். Thank you.